பார்த்திருப்போம். அந்த போட்டோக்கு பின்னாடி கட்டுறது, கடிகாரத்துல வந்து கட்டுறது. அதெல்லாம் அப்ப பெருசா தெரியல. அந்த இனம் அழியும் போது தான் அத தேடுது. அப்படிலாம் இருக்குமே அந்த சத்தம், குச்சு குச்சுன்னு சத்தம். எல்லா போட்டோ ஃப்ரேமும் ஒரு சரிச்சு மாட்டியிருப்போம். இப்படி. வீட்ல ஒரு ஃப்ரேம் போட்டு, கொஞ்சம் அப்படி சரிவா மாட்டியிருப்போம். அந்த சரிவுக்குள்ள அந்த இதுக்குள்ள போய் அப்படி வைக்கல், பொறியெல்லாம் வச்சு உட்கார்ந்துக்கிடும். நல்ல கூடு மாரி நைட்டு நம்ம கொசு கடிக்குன்னு சொல்லி நம்ம ஜன்னல்லாம் சாத்தி வச்சுருவோம். அதுக்கு பாதுகாப்பா இருக்கும். காலையில எந்திரிச்சு அது காலையில முழிச்சிரும்ல. உங்களுக்கு 4 மணிக்கெல்லாம் அது குருவிகள் இரை தேட போணும்ல. கூப்பிடும். கிடந்து அப்புறம் நம்ம எந்திரிச்சு ஜன்னல தொறந்து விட்டா அது பாட்டுக்கு வேலைய பார்க்க ஆரம்பிச்சுரும். அந்த சவுண்ட் சில டைம் என்ன ஆச்சுன்னா, ஒரு டைம் ஃபேன்லாம் போடாம தூங்குவோம். என்னன்னா, ஃபேன் போட்டு ஒரு குருவி அடிபட்டு கீழ விழுந்துருச்சு. அதுல ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு. ஐய்யய்யோ! கொன்னு விட்டோமேன்னு சொல்ட்டு. அதுக்காண்டி ஃபேன் எல்லாம் போடாம கூட தூங்கியிருக்கோம். ஆமா. உங்கள ஐயா பாக்க பேரு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு ஆ. மூர்த்தி. இந்த பகுதியில என்னைய கிரிக்கெட் மூர்த்திம்பாங்க. ரொம்ப கிரிக்கெட் சந்தோஷம். ஐயா விளையாடுவேன். இருக்கிறது எந்த ஏரியா? கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துவேன். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். எந்த தனியான ஏரியா ஐயா உங்களுக்கு? ஐயா, எந்த ஊரு? எந்த ஊரு? பாபநாசம் பக்கத்துல உள்ள விக்ரமசிங்கபுரம். விகேபுரம் தானா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்கள விகேபுரத்துல எந்த பாக்க இடம்? ஆ. விஜயபுரத்துல தியேட்டர் பக்கத்துல கட்டப்பள்ளி தெரு. ஓ! சரி, சரி. ஏதோ சொல்ல உங்கள வந்தீங்களே என்ன பாக்க விஷயம்? உங்கள பாக்க ஆ. ஆ. அம்பாசுந்தரம் எங்க ஊரு எம்எல்ஏ எஸ்எஸ்சிபி மாரி ஒரு எல்லாரும் ரிசம்பிளன்ஸ். சொல்லுவாங்க. எசைக்கு சுப்பையா மாரு. ஆமா. ஆனாலும் அவர் உயரம் தான் இருப்பேன். எசைக்கு சுப்பையா உயரம் தான். எந்திரிச்சு நான் அவரும் உயரம் தான் இருப்பேன். நான் உண்மையிலேயே பார்த்துருக்கேன். நல்ல அப்படிதான் மனிதர். நல்ல ஆமா. மனிதர். ஆமா. கொஞ்சம் நல்ல இந்த மனிதர். நான் பக்கம் பழகியிருக்கேன். திரும்புனீங்கன்னா அவரே மாதிரிதான் இருக்கீங்க. அவரோட சரி குணம்தான் அவர உங்களுக்கு மாரி ஈகை சாய்ஸ். குணமும் அவரே மாரி இருக்கட்டும். அடிக்கடி சொல்லுவாரு. அடுத்த கட்ட அண்ணே, நடவடிக்கையா என்னய்யா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்ன பண்ணணும்? என்னால உதவி என்ன செய்யணும்? அத சொல்லுங்க. இப்படி ஒரு மனுஷங்களை கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமா இருக்குங்க. பிள்ளைகளும் நல்ல நமக்கெல்லாம் வயசாகி போச்சு. பிள்ளைகளும் ரொம்ப ஆ. ஆர்வமா இருக்கு. அதுக என்ன நினைக்குதோ அதுகளுக்கு பின்னால நம்ம இருந்து உதவியா இருக்கணும். நம்மளால இல்ல முடிஞ்ச இந்த உதவியை இந்த செய்யணும். காலத்துல வந்து செல்போன தூக்கிக்கிட்டு சினிமாவுக்கு போவோம், பார்க் போவோம், பீச் போவோம்ங்கிற கூட இல்ல டைமிங்க வந்து லேவிஷா ஸ்பெண்ட் பண்ற காலத்துல, ஃபிரெண்ட்ஸோட சுத்துற காலத்துல, இப்படி ஒரு டீம் வந்து, ஒரு இனம் அழிந்துகிட்டு இருக்க இனம், ஒரு பறவை இனத்த காப்பாத்தணும், அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் முயற்சிய எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். இத தவிர நம்ம பெரிய பாராட்டுறதுக்குரிய வேற என்ன இருக்கு? இந்த காலத்துல இப்படி ஒரு முயற்சி. ரொம்ப அருமையான முயற்சி. அப்ப அந்த சிட்டுக்குருவிய கூட காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்க, இவங்க மனிதர்கள் மேல எவ்வளவு அக்கறை கொள்வாங்கங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது. கவிதை அவ்வளவுதான். கவிதை அவ்வளவுதான். மாதிரி பாடுறீங்க. ரொம்ப சந்தோஷம். ரைட், ரைட். வேற யாரெல்லாம் இருக்கா Zoomல? ஒருத்தரும் வரலையே. தெரியலைங்க. பிள்ளைகளும் கௌரி? ஹாஸ்டல் வந்தாங்க. போன தடவை இவரு ஹாஸ்டல்ல சார். இருக்காங்களா கௌரிலாம்? ஆமா சார். ஹாஸ்டல் இருக்காங்க. ஸ்டாஃப் இன்னும் வரல. ஹாஸ்டல் ஸ்டூடண்ட்ஸ் அட்டெண்ட் பண்றாங்க. ஐயா பேர் என்ன பேர் பண்றாங்களா? சொன்னீங்க? சப்போர்ட் பண்றாங்க. என் பேரு ஐயா சுந்தரலிங்கம். சுந்தர்லிங்கம். என் பேரு சுந்தரலிங்கம். ஆமா, நான் டாக்டர் லோகநாதர் இருக்காருல்ல, ஆமா. அவருக்கு நான் ஒரு மருமகன். அப்படியா? லோகநாதருக்கு நான் ஒரு மருமகன். வெங்கடேஸ்வரா மெடிக்கல் என் தாய்மாமனார் பையன் வச்சிருக்காரு. ஆர்ச் பக்கத்துல. அப்படியே ஆர்ச் லோகநாதர் பக்கத்துல வெங்கடேஸ்வரா அவங்க மெடிக்கல் இருக்குல்ல. லோகநாதர் அந்த அம்மா அவங்க பேரு நல்ல பேர்ல. திவ்யா. எங்க அத்தை பேரு திவ்யா. திவ்யா இன்னொரு பெரியவங்க. யார சொல்றீங்க? பெரியவங்க. எங்க தாத்தா பேரு ராமானுஜம். அவர்தான். அவரு எங்க ஊர்ல எல்லாம் இருந்தாரு. இறந்து போனாரு. அந்த காலங்கள்ல. ஆமா, 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 ஆமா. பெரிய குடும்பம். எங்க ஆட்சி பேரு வசந்த கோகிலம். அவரு ராமானுஜம்ல ஒருத்தர் வந்து என் கூட படிச்சாரு. நாங்க அந்த காலங்கள்ல விஜயகாந்த் அந்த சென்ட் மேரிஸ்ல தான் நான் படிச்சேன். சென்ட் மேரிஸ்ல. ஆமா, ஆமா. விஜயகாந்த் நான் விஜயகாந்தோடைய பெரிய ரசிகர் தான். என்னோட படம் தான் நான் அவருடைய பெரிய பரம ரசிகன். ஆமா. நல்ல மனுஷன். படம் அப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. அப்பவே ஹெல்ப் பண்ணுவாரு அவரு. அவரு ஃபுட்பால் நல்லா விளையாடுவாரு.
நாங்க எல்லாம் ஜெட்டா சேர்ந்து கேள்வி வாங்கிட்டு இருக்கோம். சரி ஓயாம சரி அவர்கிட்ட சரி போய் சாப்பிடறதுக்கு துட்டு இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். அப்பவுமே help பண்ணுவோம். ஆ. மரக்காரங்கரேன்னு இருப்பான். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையா இவங்களுக்கு என்ன செய்யணும்? யாரெல்லாமா உங்களுக்கு லைன்ல இருக்கீங்க? யாரெல்லாம் இருக்கீங்க? இருப்பு எங்க இருக்கீங்க இருக்கிறது? திருநெல்வேலி டவுன். திருநெல்வேலி டவுன்ல இருக்கேன். நம்ம சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷங்க. ஒரு வருஷம். இல்ல இப்ப பசங்க இருக்காங்கல்ல, இதெல்லாம் ஜூம்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. இப்ப ஏம்மா ராணி அடுத்த கட்ட நடவடிக்கையா என்னம்மா பண்ணணும்? ராணியண்ணா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார். சரிம்மா. ஆமா அதாங்க உன் பேரு? என்னோட நேம் தனுஷ்யா. நான் வந்துட்டு எம்எஸ்சி சைக்காலஜி தனுஷ்யா. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கேன். அங்க யூனிவர்சிட்டில. ஓகேம்மா ஓகேம்மா. நன்றி. வேற யாரும்மா லைன்ல இருக்கீங்க? வேற யார் லைன்ல இருக்காங்க? அனிதா, பிரியா, உமா மகேஸ்வரி, நீங்க அவங்கள வந்து இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. உங்க பேரு? பிரியா. நான் வந்து கௌரி மியூட் பண்ணிக்கோங்க. சரியா கனெக்ட் ஆக மாட்டேங்குதோ? பிரியா உங்க பேர் என்ன சொன்னீங்க? பிரியா. பிரியா. ஓகே ஓகே ஓகே. ஹலோ. நீ ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கியா? எல்லாரும் வர மாதிரி வரலாமா அதுல? தனிப்பட்ட பண்ண. குட் ஈவினிங். ஒரே ஒரு நிமிஷம். கௌரி நீங்க வந்துட்டு மியூட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பேசணும்னா அன்மியூட் பண்ணிக்கோங்க. பேசுறது கேட்கலடா? கேக்குது. இப்போ வந்துருச்சா? ஓகே. கௌரி தான் இருக்கீங்களா? நாங்க வேற யாரும் நினைச்சேன். கௌரி சரியா தெரியல. ஹாஸ்டல்ல இருக்கிறதுனால வெளிச்சம் தெரியல. தனுஷியா ஓகே. பிரியா அவங்க தெரியல, வீடியோல வரல அவங்க. பிரியா நீ என்ன படிக்கிற, என்ன செய்தன்னு சொல்லியா? அன்மியூட் பண்ணிட்டு பேசு. ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேத்ஸ். நம்ம காலேஜ் ராணியண்ணா காலேஜ்ல தானா? ஆர்இசிலியா? ராணியண்ணா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர். ஓகே 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 ஓகே. பரவாயில்ல. இப்ப நாலு பேர் தான் ஜூம்ல இருக்கமா? இல்ல அனிதா, உமா மகேஸ்வரி. ஓகேம்மா ஓகே. நீங்க அன்மியூட் பண்ணி. சரிம்மா. இப்ப டாபிக் வருவோம். இப்ப என்ன செய்யணும்? அடுத்த கட்ட நடவடிக்கையா நம்ம என்ன பண்ணணும் உங்களுக்கு? சார் இப்போ வந்துட்டு ஸ்பாரோ பாக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராணியண்ணா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை வந்து மாற்றுறதுக்கு வந்துட்டு இவங்க இப்போ பாக்ஸ் ரெடியா இருக்குல்ல கௌரி? ஒரு 19 பாக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா ஹாஸ்டல்ல. ஓகே. இப்போ வந்துட்டு இந்த டேஸ் காலர் பிள்ளைங்கிட்ட கொடுத்து கூட நம்ம மாட்ட வைக்கலாம். அப்புறம் இது வந்துட்டு அப்புறம் வெளியே யார் எங்கெங்க சிட்டுக்குருவி வருதுன்னு சொல்றாங்களோ அந்த பிள்ளைங்கிட்ட கொடுத்தா, ஏன்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ வீட்டுக்கு போவாங்க என்னன்னு தெரியாது. டேஸ் காலர் பிள்ளைங்கன்னா அவங்க எங்க சிட்டுக்குருவி வருது அப்படிங்கறத பார்த்து அவங்க மாட்டிடுவாங்க. இப்போ இவங்க மாட்டுறது வந்துட்டு நம்ம போட்டோ எடுத்து மோஸ்ட்லி நம்ம இப்போ ஐயா மூர்த்தி ஐயாலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு தெரிய வச்சோம்னா இன்னும் நிறைய பெரிய லெவல்ல ரீச் ஆகலாம். நிறைய பேருக்கு தெரிய வச்சா அவங்களும் இதுல ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இப்போ இந்த இன்ஸ்டா, யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க மாட்டுறது, நம்ம கொடுக்கறது எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து போட்டோம்னா அது மற்றவங்களுக்கும் அவேர்னஸா இருக்கும். பாக்குறவங்களும் அதை பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. சரி 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 சரி. அப்படி பண்ணலாம்னு ஒரு பிளான். அது மாதிரி யாராவது ஒரு நல்ல ஒரு ஆட் இந்த இன்ஸ்டால போடுறாங்களா, அவங்கள ஒருத்தனை பார்த்து அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் நல்லபடியா பண்ணி கொடுக்க சொல்லுவோம். ஒரு ஆளை நம்மளே கூட ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பண்ணுவாங்க.
நம்மளே கூட இது ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இப்ப வீடியோ நம்ம தாண்டி எடிட்டிங் அந்த மாதிரி பண்ண சொல்லுவோம். பண்றவங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள வச்சு கூட அத நம்ம ஹேண்டில் பண்ணலாம். என்னன்னா கண்டிப்பா பண்ணலாம். நம்ம வந்துட்டு பண்ணி அதை வந்து மாட்ட வைக்கணும் மத்தவங்கள. அவங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களா இருக்கட்டும், காலேஜ் பிள்ளைங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அதுக்கு அவங்க வந்து அதை பண்றதுக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ம், ம், அதை யூஸ்ஃபுல்லா அந்த இப்போ நம்ம ஒரு மரம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த மரம் வந்து வளரணும். ம், அதுக்கு கூண்டு ப்ரொடக்ட் பண்ணி தண்ணி ஊற்றி வளரணும். சும்மா மரக்கடை நட்டோம் போனோம்னு இருக்கக்கூடாது. ம், ம். கரெக்டா? ஆமா. அதான் கான்செப்ட். அப்போ நம்ம ஒரு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பாக்ஸ் செய்யறோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு இடத்துல மாட்டும் போது அது ஸ்பேரோஸ் வரணும். ம், அது குஞ்சு பொரிக்கணும். அதுல கொஞ்ச நாள் அது வாழணும். அது இனப்பெருக்கம் பண்ணி அது போகணும் வெளியே. ம், அதுதான் நம்மளுடைய அப்பதான் நம்மளுடைய கான்செப்ட் முழுமையடையும். ம். ஆ. கரெக்ட் தானே? ம், ஆமா. இதுக்கு இப்ப நம்ம சரியான ஆட்களை பார்க்கணும். ம், சோ நம்ம வந்து இதுல இன்ஸ்டால போட்டா எல்லாரும் வருவாங்க. என்னன்னா ம், எனக்குங்க உனக்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு போவாங்க. ம், ம், நம்ம சும்மா தான் கொடுக்க போறோம். ம், இப்போ சும்மா கொடுக்கும் போது இங்க எல்லாரும் வருவாங்க. ம், ம், இன்னைக்கு என்னோட கோயில் குடவிழா, ம், சரியா? நாங்க அன்னதானம் பண்ணும்போது இப்ப எங்க ஏரியாலாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 5% வேணா சாப்பாடு கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. ம், ம். என்ன ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு எங்க ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு 300 பேர் நிக்காங்க. ம். மதியானம் லேட் ஆயிருச்சு, 3 மணி ஆயிருச்சு. இருந்தாலும் வெறும் சாப்பாடு சாதம் பாயசம் தான். அவ்வளவு பேரும் வந்து வாங்கிட்டு போனாங்க சாப்பாடு. ம். சோ நம்மளுடைய இந்தியன் கான்செப்ட் என்னன்னா ஃப்ரீயா கொடுத்தா வாங்கிடுவாங்க. சும்மா கொடுத்தா எதனாலும் வாங்கிக்குவாங்க. ம், இப்ப நான் மெடிக்கல் எல்லாரும் வருவாங்க. அவங்க சம்பந்தமே இல்லாத கூட வருவாங்க. இப்போ நான் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் எல்லாம் ரொம்ப நிப்பாட்டிட்டேன். ம், அது வேஸ்ட் அப்ப எனர்ஜி. அது உண்மை இல்ல. சோ நம்ம செய்யற விஷயம் வந்து கரெக்டான பர்சன்ட்ட போய் சேரணும். ம், சரியா? ம். நீங்க இப்ப இன்ஸ்டால போடுறதோ, Facebookல போடுறதோ, நம்ம பெரிய வீடியோ போட்டு எடுக்கிறதோ வந்து இது எல்லாமே நான் எப்போதும் சொல்றது எல்லாமே என்னுடைய கருத்துக்கள் தான். ம், ஏன்னா இதுல இருந்து உங்க கருத்து நீங்க சொல்லலாம். ம், அண்ணாச்சியோட கருத்து இருக்கும். ஏன்னா அவள் வந்து வயசுல மூத்த ஆளு, அனுபவசாலி. அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. நான் வந்து நடுத்தரம். என்னை விட நீங்க டேட்டால வந்து இன்னும் ஃபாஸ்டா இருப்பீங்க. சோ இதெல்லாம் கலந்து கொண்டு போனா நம்ம வந்து ஒரு நல்ல நம்ம முயற்சி வெற்றி அடையணும். ஓகே சோ சார். நம்ம முயற்சி எப்போ வெற்றி அடையும்னா பாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டா வெற்றி அடைஞ்சிடாது. ம், ம், அதுல இருந்து அட்லீஸ்ட் ம், ஒரு 3 ஜெனரேஷன் வெளியே போகணும். ம், ம். கரெக்ட் ஆர் நாட்? கரெக்ட், கரெக்ட், கரெக்டா? கரெக்ட். எல்லாரும் லைன்ல இருக்காங்களா? எல்லாரும் லைன்ல இருக்காங்களா? இருக்காங்க. நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? ம், ஆ. ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு நான் ஜூம் மீட்டிங் நிறைய அட்டன் பண்ணது இல்ல. ஆ. எனக்கு அவ்வளவு பொறுமை கிடையாது உட்கார்ந்து பேசுறதுக்கு. இருந்தாலும் எனக்கு நிறைய மீட்டிங், ரோட்டரி மீட்டிங் அதெல்லாம் வரும். நான் எனக்கு ஜூம் மீட்டிங்ப்பா என்னை கூப்பிடு, நான் எங்கனாலும் வந்துடுறேன். எனக்கு உட்கார்ந்து எனக்கு பொறுமை கிடையாது. எனக்கு உட்கார்ந்து பேசுறதுக்குன்னு சொல்லுவேன். சோ இதுதான் என்னோட திங்கிங்கே நான் சொல்லிட்டேன். ம். ஆ. கரெக்டா சொல்றது? கரெக்ட் தான் சார். ம். அந்த ஆர்வத்தை உங்களுக்கு வர Right. வைக்கணும். அடுத்தது ம், கண்டிப்பா. இப்போ நம்ம வீட்லயே கொண்டு கொடுக்குவோம்னு வச்சுக்கோங்க. ம், ம், அந்த வீட்டுல அவங்க ஆர்வமா இருக்கணும். எனக்கு நான் சொல்றேன்ல, எனக்கு முன்னாடி இருந்தே அந்த டிவி அப்படியே சில இடத்துல உட்கார்ந்து அப்படியே யோசிச்சு பார்ப்பேன். இந்த இடத்துல போட்டோ மாட்டிருப்போம். இந்த சேரன் படம், விக்ரமன் படம் மாதிரி எனக்கு அப்படியே என் வீடு பழைய இதெல்லாம் ஓடும். நான் போட்டோஸ் எடுத்து வச்சிருப்பேன். என் வீடெல்லாம் ஆல்டர் பண்றதுக்கு முன்னாடி இடிச்சு கட்டுறதுக்கு முன்னாடி அவ்வளவு போட்டோ கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சிருப்பேன். ம். திடீர்னு ராத்திரி உட்கார்ந்து அப்படி அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமாவும் இருக்கும், குளுமையாவும் இருக்கும். இப்ப அண்ணாச்சி புது வீட்டுல உட்கார்ந்துருக்காப்ல. பழைய வீடெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? என்ன அண்ணாச்சி, மூர்த்தி அண்ணா சொல்லுங்க. உங்க பழைய வீடுகள்லாம் எப்படி இருந்திருக்கும்? அந்த ஓட்டு சாய்ப்பு, உத்தரக்கட்டை. இப்ப நாங்க பின்னாடி ஏசி எல்லாம் அந்த வெயில் நேரத்துல வெயில அனுப்பிச்சுக்கிடுவோம், குளிர் நேரத்துல குளிர் அனுப்பிச்சோம், மழை நேரத்துல மழை அனுப்பிச்சு எல்லாமே அப்படி போயிட்டு இருந்தது. சரி ரைட், அதெல்லாம் பேசிட்டு காலப்போக்கில் எல்லாமே மாறி போயிட்டே இருக்கும். இப்போ உங்க ஜெனரேஷன் எப்படி வரப்போறாங்கன்னே தெரியல. உங்க ஜெனரேஷன் குருவியும் பார்க்க மாட்டாங்க, காக்கா கூட இருக்குமான்னு தெரியல. இன்னும் போற போக்க பார்த்தா அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அடுத்த உங்க பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது என்ன மரம் செடி கொடியெல்லாம் உங்க பிள்ளைகள் பார்க்குமானே தெரியல. இதுதான் மரமா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆயிருமோன்னு
நம்மளுடைய நேச்சுரல் அண்ட் இயற்கை வந்து அந்த அளவுக்கு மோசமாயிட்டு வருது. வேற என்ன நீங்க கேட்கணும்னு என்கிட்ட நினைக்கிறீங்க சொல்லுங்க. சுதா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்காரு நம்ம அதான் பேர் முடியுமா ஒரு ஒரு அவங்க சொல்லிட்டேன் வந்துட்டேன்னு சொல்லிட்டேன். செந்தில் வருவாரு. நான் செந்தில் சொல்லிருக்கோம். சொல்லிருமா கொஞ்சம். அண்ணா 10 நிமிஷம் வந்துடுறேன்னு சொல்லுமா. 5 நிமிஷம். கேக்குற இப்போதைக்கு தனுஷியா சொல்லுங்க சார். தனுஷியா, கௌரி, ம். நீங்க உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்க. உங்களுக்கு நான் என்ன செய்யணுங்க? இப்போதைக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். ஒண்ணா சேர்ந்து பண்ணலாம். அப்புறம் நமக்கு என்ன சப்போர்ட் தேவைப்படுதோ. ஓகே. கண்டிப்பாக நீங்க எந்த நேரத்துலயும் கௌரிக்கு என்னைய நல்லா எப்பவும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் என்னால முடிந்த உதவிகளை செஞ்சுட்டு இருக்கேன். ஐ எம் ஆல்சோ சோ இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா எனக்கு இதை என்ன செய்யணும் தெரியாம இருந்தேன். நீங்க எடுத்து கொண்டு வந்துட்டீங்க. சோ நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் தான் இதுல. எனக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த கான்செப்டை விட்டுட்டு அடுத்தால நம்ம போறாருந்தா நம்ம வந்து ஐயா சொல்லுங்க. சொல்லுங்க. ஐயோ சரி நீங்க வேற அவ்வளவு செஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பேன். டெய்லி 12 பின்னால பேசிக்கிட்டே உங்கள்ட்ட குறி கொடுத்தேன். ரொம்ப அழகா இருக்கு. இதுல நம்ம ஒண்ணு பண்ணலாமே. உங்களுடைய சிம்பிள் இருக்குல்ல, ஸ்பேரோஸ் போட்டு சேவ் ஸ்பேரோஸ் ஒண்ணு கொடுத்துருக்கீங்கல்ல, ஒரு சிம்பிள், ஒரு ஸ்பேரோ படம் போட்டு. ஆமா, அதுல ஒரு நோட்டீஸ் மாதிரி அடிச்சு. கௌரி கேக்குதா? கேக்குது. அத நம்ம சின்னதா அந்த சைஸுக்கு அடிச்சு நம்மளோட இதை நான் அடிச்சு தரேன் உங்களுக்கு. ஓகே சார். ஓட்டிடலாம். அத சைஸ் மட்டும் ஒரு பாக்ஸ் மட்டும் எனக்கு கொடுங்க. நான் உங்களுக்கு அத பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறேன். நான் பண்ணிடலாம். ஓகே சார். வேற என்ன செய்யணும் சொல்லுங்க. சார் குறி வர்ற இடமா பார்த்து மாத்திரைக்கு தேவை. கண்டிப்பாக அத நீங்க யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக நிறைய செய்வோம். நிறைய பேர் வீடியோ கால் இல்லையோ. தனுஷியா இருக்கீங்க, கௌரி இருக்கீங்க, அண்ணாச்சி இருக்காப்ல. அப்ப 2 பேர் வீடியோ பிரியான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அனிதா ஆன் பண்ணல. ஓகே ஆல்ரைட். அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தா போதும். அவங்கள சஜஷன் சொல்லுங்க. எனக்கு வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு கோயில் எனக்கு குட விழா ஃபங்க்ஷனு. சோ நான் அட்டெண்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. கோயில பூஜை கூப்பிட்டு வந்துட்டாங்க. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வரேன். அண்ணாச்சி ரொம்ப சந்தோஷம் உங்க சந்திச்சது எனக்கு. மூர்த்தி அண்ணாச்சி, நான் பாவநாசம் வரும்போது கண்டிப்பா நான் உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்களும் டவுனுக்கு வந்தா கௌரியை கான்டாக்ட் பண்ணுங்க. கௌரி என்னோட ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லிடுவா. கண்டிப்பா வாங்க நீங்க. நம்ம சொல்லுங்க. பாவநாசத்துல வந்தீங்கன்னா அங்க வந்த உடனே போன் பண்ணுங்க. பாவநாசத்துல ஒரு ரெக்கார்ட் ஓடிட்டு இருக்கும். ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். ஆழமான பகுதியில பிடிக்காதீங்க, கோயில் அந்த பேசுறது நான் தான் பேசி முடிச்சு கொடுத்துருக்கேன். சந்தோஷம். கோயில்ல இன்னொன்னு எனக்கு என்ன நம்ம ஊர் மேல இன்னொன்னு பெரிய அக்கறை எடுத்து இன்னொன்னு செய்யணும்னா, அண்ணாச்சி தலைமையில நம்ம கொண்டு போகணும்னா தாமிரபரணியை பாதுகாக்கணும். அது ரொம்ப மோசமான நிலைமையில போயிருக்கு. ஆமா, அது கெட்டிங் டவுன். அது முழுமையாக முடிய போது நம்ம தாமிரபரணி. அரசாங்கம் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அரசாங்கம் இல்ல, நான் அத ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறேன். இதுவரை 1300 டன் துணியை வெளியே எடுத்து போட்டு வருஷத்துக்கு பாருங்க. வருஷத்துக்கு ஒருக்க 120 டன்னு எடுக்கும். சம்மர் நேரத்துல மே மாசத்துல இந்த குருவி கான்செப்ட் நம்ம அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை நம்ம ஸ்டாப் பண்ண போறது இல்ல. நல்லா பண்ணுவோம். கடைசி வரைக்கும் பண்றோம். வெரி சக்சஸ்ஃபுல்லா பண்றோம். அதாவது எந்த ஒரு இப்போ ஒரு லோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு அந்த லோன் வந்துரும்னு சொல்லிட்டானா அது முழுமையடையாது. அந்த லோன் நமக்கு அந்த வந்து
அந்த பணத்தை நம்ம எடுத்து அந்த லோனை நம்ம பிசினஸ்ல கொடுத்து அதுல இருந்து லாபம் எடுத்த பிறகுதான் அந்த லோனை அடைக்கிறோம். முழுமையா அடைச்ச பிறகுதான் நமக்கு அந்த இது ஃபுல்ஃபில் ஆகும். லோன் வந்துட்டு எடுத்துட்டேங்கிற உடனே ஃபுல்ஃபில் ஆகுது. கடன் அடைக்கணுமே, பிசினஸ் ரன் ஆகணுமே. ஸோ அந்த லோனை அடைச்சு அந்த பாஸ்புக்கை யூ ஆர் ஃபினிஷ்டுன்னு அவன் அடிச்சு கையில கொடுத்தா தான் நம்மளுடைய ப்ராஜெக்டோ நம்ம நினைச்சதோ ஃபுல்ஃபில் ஆகுது. அன்னைக்கு தான் முழுமையடையுது. ஸோ எந்த ஒரு விஷயமே முழுமையடையாத வரைக்கும் வசூல் பண்ற பையன் சொல்லுவான், எனக்கு பிசினஸ் மெடிக்கல் பிசினஸ் இருக்கு, ஆனா நாளைக்கு அவரு வந்து 20,000 தந்துருவாருன்னா நம்ம அதை பேங்க்ல போட்டுருவோம்னா வச்சிருவோம்னா நம்ம இதுல இருந்தேன் எங்க வா தந்துருவாருன்னு சொல்லாத, கையில வாங்கிட்டு ரிசிப்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லு. என்ன தந்துருவாருன்னு கனவுல உட்காராத. நாளைக்கு அவர் வெளியூர் போயிருவாரு, எப்படி தருவாரு? எடுத்தவர் சரி, நான் எனக்கு கோயில் கூப்பிட்டு வந்துட்டாங்க. செஷன் முடிய போதே. சரி. ஓகே சார். தேங்க் யூ. தெரிஞ்சீதியா இருக்கணும். வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ரத்தின சுருக்கமா அடிச்சு முழங்கிட்டு போயிட்டாரு. ஒண்ணு சேர்ந்து எல்லாரும் யாருமே எல்லாம் சொல்லுவா என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. 1000த்துல ஒரு ஆளாம அப்படி ஒரே எண்ணத்துல உள்ளவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து செயல்படும் போது அந்த விஷயம் வந்து நல்ல வெற்றி அடையுமா. நம்ம சேர்ந்து கண்டிப்பா இது பெரிய லெவல்ல எல்லாரும் நல்லா இருப்பாங்க. நிறைய டெவலப் ஆகும். செஷன் இப்ப முடிஞ்சிரும். நீங்க என்ன பண்ணணும்னு விரும்புறீங்களோ அதுக்கு பின்னால இருப்போம். சரி கண்டிப்பா. என்ன பண்ண முடியும்? செஞ்சு கொடுத்துக்கிட்டு. அதுதான் நீங்க வந்து செஞ்சு கொடுக்கறது வந்துட்டு சார் சொன்ன மாதிரி மாட்டணும், மாட்டி அதுல வந்து குருவிக வாழணும். அதே மாதிரி நம்ம பண்றது நிறைய பேருக்கு போய் சேரணும். அதுக்கேத்த மாதிரி நம்ம செயல்படுவோம். அதாவதுமா நமக்கு ஸ்ட்ரென்த் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா அந்த ஃபேக்கல்ட்டியை கையில கூட்டிக்கிட்டு போய் கூடுகளை வச்சுக்கிட்டு அதுல ஒரு சின்ன ஃபார்முலேட் மாதிரி ஒரு சின்ன நோட்டீஸ் அடிச்சுக்கிட்டு என்னோட அனுபவத்தை நான் முன்னால வந்து ஒரு 5 years பேக் வந்து ஒரு சின்ன கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்துல சின்ன கிராமம் அதுல போய் நம்ம டீம் ஃபுல்லாவே இறங்கி அவங்க ஊர்ல போய் கொஞ்சம் அதை பத்தி பேசிக்கிட்டு அந்த வீடுகள்ல பூரா கூட கட்டிட்டு வந்தோம். அதுல இருந்து 1 மாசம் 1.5 மாசம் கழிச்சு அதே மாதிரி டீம் அந்த சின்ன கிராமத்துக்கு போறது. போன உடனே சில வீடுகள்ல குருவி வந்தது. அந்த லிஸ்ட் எடுத்து அவங்க போட்டோ எடுப்போம். அவங்கள போட்டோ எடுத்து அடுத்த டீம் அந்த மொத்தத்துல ஒரு 100 வீடு கொடுத்துருக்கோம்னா ஒரு 20 பேருக்கு வீட்டுல குருவி வந்துட்டு வைங்களேன். அந்த அவங்க போட்டோவும் எடுத்து அந்த கிராமத்துக்கு முன்னால ஒரு டிஜிட்டல் மாதிரி வச்சு அவங்க பேரை பூரம் போட்டு அவங்க படத்தையும் போட்டு இவங்க வீட்டுல எல்லாம் குருவி வந்துட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம இயக்கத்தை போட்டு பேசாம வந்துடுவோம். பட்டுக்கிட்டே இருக்குமா திருப்பி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிரும். பக்கத்து வீட்டுக்காரி கூட்ட கொண்டு வச்சு வீட்டுல குருவி வந்துட்டு நம்ம வீட்டுல அந்த வட்டி எடுல நம்ம படமும் வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி. அதுதான் இப்ப வந்துட்டு இப்ப நீங்க பண்ணீங்கன்னா அதுதான் இப்ப சூப்பர்யா. அதுதான் இப்ப வந்துட்டு என்னன்னா இப்ப எல்லாரும் சோசியல் மீடியா போனை கையில வச்சுட்டு எல்லாமே போனுக்கு வந்துட்டா அதுதான். அப்ப நம்ம இப்ப பேனரா இப்படி அடிச்சு போட்டதான் இப்ப சோசியல் மீடியால வந்துட்டு நான் நிறைய பேர் பாக்குற மாதிரி போடுவோம் அப்படிங்கறது பிளானு. நம்ம பண்ணுவோம். இப்ப வந்து சார்லாம் குருவி கூடு மிதுன் சார் மாட்டி குருவி கூடு வளர்த்தது எல்லாமே வீடியோ எல்லாம் இருக்கு. அதெல்லாம் போடுவோம். நீங்களும் வீடியோ எடுக்கிறது போட்டோ எல்லாம் அனுப்புங்க. என் அனுபவத்தை தான் நான் சொல்ல முடியும். மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு போய் அந்த ஊருக்கு போனேன். போன அந்த ஊருக்கு குருவி தான் அநியாயத்துக்கு குருவியா இருந்தது. அதுல என்னன்னா குருவி வளர்க்கறத விட குருவியை வந்து வெளில வச்சு அடிச்சு கொல்றது பழக்கம் இல்லாமலே போயிடும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு குருட்டு வாக்குல செஞ்சோம், அது எங்கேயோ ஆயிட்டு இருக்கு. முதல்ல வந்து ஹானரிங், ஒருத்தர் வந்து ஹானர் பண்றதுல நம்ம விஷயம் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும். ஹானரிங் நம்ம அந்த மோட்டிவேஷன்ல ஹானரிங் வந்து கண்டிப்பா கண்டிப்பா சூப்பரா பண்ணுவோம்யா. செஷன் இப்ப முடிஞ்சிரும் இன்னும் 1 நிமிஷத்துல.
ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிரும். வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த சிட்டுக்குருவிக்காக என்ன பண்ண போறோங்கிற கிளாஸ் இருக்கும். நீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி. சரி. நம்ம சார்ட்டையும் சுந்தர்லிங்கம் சார்ட்டையும் ஹெல்ப் கேட்போம். அவங்க பண்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஏதாவது ஹெல்ப்னா அவங்கள்ட்ட கேட்போம். சரி சரி, ரொம்ப நன்றியா. சரி. நாங்க ரொம்ப நன்றி. இனிய இரவு. தங்கலிங்க சாருக்கு ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லுங்க. அவருக்கு ஒரு கவிதை எழுதி உங்களுக்கு போட்டுருக்கேன். அந்த கவிதையை ஃபார்வர்ட் பண்ணி. சரி 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 சரி. தேங்க்யூ அனிதா, தேங்க்யூ கரி.